வெங்கட் ப்ரோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சம்பவம்னா வெறித்தனமான சம்பவம். ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் ஃப்ரேம் டு ஃப்ரேம் அவ்வளோ ஃபயராக இருக்கு. ஏன் நிறைய ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஏன் இன்னுமே கூட அந்த வைப்ல இருந்து வெளியே வர முடியல. இதுக்கு முன்னால ரிலீஸ் ஆன கிளிம்ஸா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், அதுல எல்லாத்துலயுமே வந்து ஏஐ சரியா ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஆனா இந்த ட்ரைலருக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, வெங்கட் பிரபு சார் வந்து அவர் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் நடிப்புல வெளிவர இருக்கிற கோட் படத்தோட ட்ரைலர் டீகோட் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த கோட் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு ஸ்குவாட்ல இருக்காங்க. அந்த ஸ்குவாடோட நேம் என்ன அப்படின்னா ஷேட். அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். அதுல தான் வந்து இருக்காங்க. அது வந்து குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்கு முன்னால, அதாவது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால அந்த ஸ்குவாட்ல இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்னா விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப யங்கா இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அடுத்த சீக்வன்ஸ்ல இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆகி இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு 40 to 50 ஏஜ்க்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதுல ஸ்டோரியில என்ன அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் இந்த ஸ்குவாட்ல இருக்கும்போது ஒரு 68 மிஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாரு. 68 இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன். 68 தளபதி 68 68. ஓ வெங்கட் பிரபு சார், நீங்க வேற லெவல்ல டீடைல் வச்சிருக்கீங்க. அந்த ஆபரேஷன்ஸ்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சம்திங் ரீசனால அந்த ஸ்குவாட் விட்டு தளபதி விஜய் வெளியேறாரு. சோ ரொம்ப வருஷம் கழிச்சு வேற ஏதோ ஒரு மிஷனுக்காக திரும்ப அவங்கள போய் கூப்பிடுறாங்க. அதாவது வந்து பிரசாந்த் சார், பிரபுதேவா சார்லாம் அவங்களாம் அந்த ஸ்குவாட்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா பிரசாந்த் வந்து ஒரு ஷாட்ல சொல்றாரு, he is a goat of sir. இந்த மிஷனை உங்க கூட இருந்து செய்ய போறது 68 இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணவர் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் ஒரு ஷாட்ல வந்து நம்ம தளபதி விஜய் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு, இத்தனை வருஷமா நான் ஸ்குவாட்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஸ்குவாட் விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. சோ இத வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சோம் எதனால அந்த ஸ்குவாட் விட்டு வெளியில போனாரு, திரும்ப அந்த ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத படத்தோட கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். ஆனா வெங்கட் பிரபு சார் வேற என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. சோ படம் வந்தா தான் தெரியும், படம் பார்த்தா தான் தெரியும். இதுல வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் லுக்ல வந்து காட்டுறாங்க. ஒன்னு வந்து எங்கா இருக்கிற விஜய், இன்னொன்னு வந்து அவரே கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி ஒரு பர்சனா காட்டுறாங்க, இன்னொன்னு அவரோட சன், அவருக்கு வந்து ஒரு 2 வேரியேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு லுக் கண்டிப்பா எல்லாருமே கிளிம்ஸ்ல பார்த்திருப்போம். ஆல்ரெடி அவங்க ரிலீஸ் பண்ண போஸ்டர், சாங் எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். இந்த லுக் வந்து ட்ரைலர்ல பார்க்கும்போது அவ்வளோ ரியலா இருக்கு. ஆக்சுவலா அது ஏஐ மாதிரியே தெரியல. இதுக்கு முன்னால ரிலீஸ் ஆன சாங்ல தான் பார்க்கிறதுக்கு ஏஐ என்னடா லைட்டா சொதப்பி இருக்குமோன்னு ஒரு டவுட்ல இருந்தது. ஆனா ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அதுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாட் என்ன அப்படின்னா அது இந்த ஷாட் தான். நான் போட்டேன் சின்ன வயசு விஜய், அவரோட பழைய போட்டோஸ்ல நிறைய நெட்ல பார்த்திருப்போம். அந்த ஃபேஸ் வச்சு ஏஐ பண்ணிருக்காங்க. சோ அந்த கேரக்டர் எந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போகுது அப்படிங்கறத இது வரையுமே கெஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஷாட்ல வந்து ஒரு டயலாக் சொல்றாரு, உன்னால முடியலன்னா விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்றாரு. ஆனா அடுத்த ஷாட், இந்த ஷாட் ஒரு சிங்கிள் ஃப்ரேம். இந்த சிங்கிள் ஃப்ரேம் வந்து அவ்வளவு ஒரு டீடைல் சொல்லுது. என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டிடியூடான ஒரு மேனரிசம் வருது. சோ என்ன மாதிரி சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. சோ நிறைய பேர் இந்த ட்ரைலரை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம ஃப்ரேம் டு ஃப்ரேம் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா வந்து ஒரு கார் வருது, கூட வந்து நிறைய போலீஸ் வராங்க, யாரையும் ரொம்ப செக்யூரா கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அந்த காருக்குள்ள வர்றது மேபி நம்ம தளபதி விஜயா இருக்கலாம். ஏன்னா ஒரு 2-3 ஷாட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா அந்த கார்ல இருந்து இறங்கி வர மாதிரி காட்டுறாங்க. மேபி தளபதி விஜயை ஒன்னு அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல கூட்டிட்டு வரணும், இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு மிஷனுக்காக அவரை ரொம்ப தூரத்துல இருந்து கூட்டிட்டு வர மாதிரி கூட அந்த ஷாட் இருக்கலாம். படத்துல அது அவரோட இன்ட்ரோ ஷாட்டா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் இடையில வந்து நிறைய ஃபைட் ஷாட்ஸ்லாம் வருது. அதாவது வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாரு, படத்தோட கதை என்னன்னு யாரும் கண்டே பிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய மிக்சட் ஷாட்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு ஃபைட்டோட ஷாட் ஸ்டார்டிங்லயே வருது, மிடில்லயே வச்சிருக்காரு. ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நான் என்னால எந்த அளவுக்கு அதுல டீடைல்ஸ் கண்டுபிடிக்குமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு டீகோட் பண்ணிருக்கேன். அண்ட் ஒரு கார் சேசிங் சீன் காட்டுறாங்க. அது வந்து பேங்காக்ல நடக்கிற ஃபைட்டா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஷாட்ல வந்து பேங்காக்கு நீ ஃபேமிலியோட போன அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சார் கூட கேட்பாரு. அதுக்கு முன்னால தான் அந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கூட சில ஷாட்ஸ் காமிச்சிருப்பாங்க. பேங்காக்ல சேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த டாக்ஸிக்குள்ள நம்ம தளபதி விஜயும் பின்னால வந்து ஸ்னேகா மேடம் உட்கார்ந்திருப்பாங்க. சோ பேங்காக்ல நடக்கிற ஒரு பெரிய கார் சேசிங் சீனா தான் இது இருக்கும். அண்ட் இதுல நம்ம தலையோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன விசில் போட்டு சாங்ல வந்து நம்ம தலை ரெஃபரன்ஸ் வரும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மங்காத்தா படத்துல வந்து நம்ம தலை சொல்லுவார் பாத்தீங்களா, சத்தியமா இனிமே குடிக்க கூடாதுன்ட்டு அதே டயலாக் அப்படியே வந்து தளபதிக்கு வச்சிருக்காரு. அந்த டயலாக் அவர் ஸ்டைல்ல பண்ணிட்டாரு. அதே வந்து நம்ம தளபதி விஜய் ஸ்டைலையும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏகப்பட்ட மிஷன்ஸ் வந்து அவர் பண்ற மாதிரி காட்டுறாங்க. மேபி இந்த ஷாட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸ், ஒவ்வொரு ஸ்டண்ட் சீக்வன்ஸா வந்து இண்டிவிஜுவலா வருதா இல்ல இதெல்லாம் வந்து ஒரு மாண்டேஜா வருதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா படத்துல இதுவரை 3 சாங் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சப்போஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு மாஸ் சாங் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஷாட்ஸ் எல்லாமே அந்த சாங்ல வரக்கூடிய ஒரு மாண்டேஜ் ஷாட்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அவ்வளவு இருக்கு இந்த ட்ரைலர்ல. அதுல எந்த அளவுக்கு இண்டிவிஜுவலா வருது, இதெல்லாம் வந்து மாண்டேஜ்ல வருதுங்கிறது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். அண்ட் இந்த ஷாட் பாத்தீங்க அப்படின்னா பேராஷூட்ல வந்து விஜய் பறக்கிற மாதிரி இருக்கு. அதுலயே வந்து இன்னொரு ஷாட் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக காமிச்சிருப்பாங்க.
காமிச்சிருப்பாங்க. ரோப்ல வந்து விஜய் ஒரு பில்டிங்ல ஒரு ஹோல் போட்டு உள்ள போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ரெண்டுமே வந்து வேற வேற சீக்வன்ஸ். ஏன்னா பேராஷூட்ல தொங்கிக்கிட்டே இந்த மாதிரி ஒரு வேலை பண்ண முடியாது. ஏன்னா பேராஷூட்ல அங்க இருந்து குதிச்சுட்டா அது வந்து ஸ்ட்ரைட்டா கீழே வந்து தான் நிக்கும். சோ ரோப்ல வந்து தொங்கிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் போடுறாரு. மேபி அதுவும் ஏதோ ஒரு மிஷனா கூட இருக்கலாம். உள்ள போயிட்டு வேற ஏதோ ஒரு சம்பவம் பண்றதுக்காக கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கூட அவர் வந்து பேராஷூட்ல வந்து குதிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சின்ன விஜய் காட்டுறாங்க, அவரோட சன் வந்து காட்டுறாங்க. ஸ்டார்டிங் காட்டும்போது அவருக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. என்னன்னா திருப்பாச்சல் ஒரு மேனரிசம் பண்ணுவார் பாத்தீங்களா, ஃபேஸ் ஃபுல்லா சந்தனம் பூசிட்டு அந்த கை வச்சு ஒரு மேனரிசம் பண்ணுவார் பாத்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் வந்து இதுல வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரசாந்த் வந்து அவரோட ஸ்குவாட் அவரோட டீம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மிஷனை உங்களுக்கு ஹெட்டா இருந்து பண்ண போறோம் நம்ம சேட் ஸ்குவாடோட கோட் அப்படின்னு சொல்றாரு. ஷேட் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். அதுக்கு வந்து ஹெட்டா தான் வந்து தளபதி விஜய் இருந்திருப்பாரு. அவரை ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மிஷனுக்காக பிரசாந்த் தான் திரும்ப கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஷாட்ல பார்த்தோம் அப்படின்னா விஜயோட ஃபேஸை வந்து அன்மாஸ்க் பண்றாங்க. அந்த இடத்துல மேபி ஒரு டெரரிஸ்ட் மாட்டி டெரரிஸ்ட் அவங்க இடத்த கூட்டிட்டு போயிட்டு அவர் ஃபேஸை வந்து அன்மாஸ்க் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீன் அவரா பிளான் பண்ணி தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த ஷாட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து விஜய் ஃபைட் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அவங்க பிளேயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக வேணும்னே அவங்க கையில மாட்டி அதுக்கப்புறம் அவங்க இடத்துக்கு போயிட்டு அவங்க எல்லாம் வந்து காலி பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஷாட்டே பார்த்தோம்னா ட்ரெயின் பிளாஸ்ட் ஆகுது. ட்ரெயின்ல இருந்து ஒரு எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாலே சில சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ட்ரெயின்குள்ள சில ஃபைட் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ட்ரெயின்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கடத்திட்டு போறாங்க. டெரரிஸ்ட்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு போறாங்க. அதை திரும்ப காப்பாத்தி கொண்டு வர பொறுப்பு வந்து நம்ம விஜய் கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெலிகாப்டர் வந்து ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாலைவனம் மாதிரி தெரியுது. நடுவுல ட்ரெயின் போயிட்டு இருக்கு. மேல வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து கிராஸ் ஆகுது. ஆனா திரும்ப விஜய் அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வரும்போது தான் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து தங்குற ரோப் வந்து ஜம்ப் பண்ணி பிடிப்பாரு. ஜம்ப் பண்ணி பிடிச்சி எஸ்கேப் ஆகி வர மாதிரி இருக்கும். சோ மேபி அந்த ஹெலிகாப்டர்ல விஜய் போய் அந்த ட்ரெயின்ல குதிச்சு தான் அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அதை வந்து எடுத்துட்டு வர மாதிரி அந்த சீக்வன்ஸ் கூட அமைஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சன் விஜய், அதாவது வந்து இளைய தளபதியோட இன்ட்ரோ ஷாட் காட்டுறாங்க. அவருக்கு ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறது வந்து ஒரு கிரீன் ஷர்ட். மேபி அது வந்து பிரபுதேவா சாரா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு ஷாட்ல பார்த்தேன் அந்த இடத்துல இருந்து அப்பா விஜய் வந்து அவரை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. கையில கன்னோட காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. அப்போ வந்து பிரசாந்த் சார் கூட ஒரு டீம் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த டீம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்க. பின்னால வந்து பிரபுதேவா சார் அவரோட டீம்ல இருக்காங்க. ஆக்சுவலா அவரோட சன் ஏதாவது ஒரு இஷ்யூல மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து காப்பாத்துறாரா. சரி, பிரபுதேவா சார் எதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலா அந்த படத்துல வில்லன் யாரு அப்படிங்கிறது இதுவரையும் யூகிக்க முடியல. ஏன்னா வந்து மோகன் சார் வந்து வில்லங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஏன்னா நான் அனுபவிச்ச பெயினை வந்து காந்தி நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. காந்தி வந்து இந்த படத்துல வந்து நம்ம தளபதி விஜயோட பேர் காந்தி. சோ மோகன் சார் வந்து காமிச்சிட்டாங்க அவர் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் சைடுல தான் வர போறாரு அப்படிங்கறத காமிச்சிட்டாங்க. அண்ட் மத்தபடி இதுல வந்து யாரு நெகட்டிவா சேஞ்ச் ஆவாங்க அப்படிங்கிறது இதுவரையும் கெஸ் பண்ண முடியல. மேபி அஜ்மல் ப்ரோக்கு வந்து நெகட்டிவ் சைடு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய படங்கள் அவர் வந்து நெகட்டிவ் சைடு தான் பண்ணிருப்பாரு. இதுலயும் வந்து பார்த்தோம்னா அந்த சாங்ல இருக்கிற ஷாட்ல மட்டும் தான் வந்து கூட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் ஒரே ஷாட்ல தான் காட்டுறாங்க. அதுல வந்து ஒரு மாதிரி காட்டும்போது ஒரு மாதிரி வில்லன் லுக்ல இருக்கிறாரு. சோ மேபி அவருக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் இருக்கலாம். ஆனா இதுல வந்து வேற யார் வந்து நெகட்டிவா காட்ட போறாங்க அப்படிங்கிறது இதுவரையுமே கண்டுபிடிக்க முடியல. நம்ம தளபதி விஜய் படத்துல வந்து பண்ண கியூட்டா சில எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இந்த படத்துல நிறைய இருக்கு. ஆக்சுவலா அதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. அதாவது அதுல வர சின்ன விஜய், அதாவது வந்து அவரோட சன்னுக்கு வந்து பேரா யார் இருப்பாங்கன்னா மீனாட்சி சௌத்ரி அவங்க தான் வந்து பேரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி சாங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு கார்ல வந்து ஒரு பிளாஸ்ட் ஆகுது. ஒரு காருக்குள்ள வந்து ஒருத்தர் பாம் தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. அவர் வந்து அந்த ஹெல்மெட்டோட இருக்காரு. மேபி அது யாரா இருக்கும்னு இதுவரையும் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா அவரோட ஹெல்மெட்ல வந்து டெவில்னு சொல்லி போட்டிருக்கு. அதுவும் இல்லாம இதே ஹெல்மெட்டோட ட்ரெயின்ல வந்து ஒரு ஷாட்ல பார்த்திருப்பீங்க. ட்ரெயின்ல வந்து அப்பா விஜய் கேரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஃபைட் பண்ணுவாரு. அவர் கூட ஃபைட் பண்ற இதே கேரக்டர் இந்த ஷாட்ல ஒரு காரை வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டு போவாரு. அது யாரா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. யார் அந்த டெவில் அப்படிங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். இது வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல நடக்கிற ஃபைட் மாதிரி தெரியுது. மெட்ரோ ட்ரெயின்ல வந்து விஜய் போயிட்டு இருக்காரு. இவரு பைக்ல அங்க இருந்து சேஸ் பண்ணி வந்து மெட்ரோ ட்ரெயின்குள்ள போய் அதுக்கப்புறமா தான் விஜய் வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது வந்து ஒரு மெயினான வில்லனிசம் கேரக்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து மியூசியம்லயே ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி கூட சில சீக்வன்ஸ் வந்து ஆல்ரெடி கிளிம்ஸ்லயே வந்து வந்திருந்தது. ட்ரைலர்லயும் அந்த சீக்வன்ஸ் வந்து அதிகமா பார்க்க முடியும். அண்ட் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து லொகேஷன் ஷூட் பண்ணிருப்பாங்க போல. ரஷ்யா, தாய்லாந்து அந்த மாதிரி வந்து நிறைய ஊரை காட்டுறாங்க. இந்த அப்பா விஜய் இந்த கேரக்டர் வந்து ரஷ்யால தான் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ ரஷ்யால இருந்து இந்தியா வராரா, சோ இந்தியால இருந்து ரஷ்யா போறாரா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் யூகிக்க முடியாது என்ன அப்படின்னா டைம் டிராவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ட்ரைலர் வந்து முடியறதுக்கு முன்னால பார்த்தோம் அப்படின்னா அந்த சன் விஜய் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஏதோ டைம் டிராவல் இதுல இருந்து வர மாதிரி ஒரே ஒரு ஷாட் மட்டும் வெஸ்ட் முடிச்சிட்டாங்க. மேபி அது எந்த விஜயா இருப்பாரு அப்படிங்கறது படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட மேனரிசம் அப்பா விஜய் இருப்பார் பாத்தீங்களா, அவர் வந்து ட்ரெயின்ல போய் ஒரு மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாரு. அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ண போகும்போது ஒரு மேனரிசம் வரும். அது வந்து நம்ம தளபதி விஜயோட நிறைய படங்கள்ல பார்க்கலாம். அதே மேனரிசம் இவருக்கும் கொடுத்திருக்காங்க. மேபி அவரோட அப்பாங்கிறதுனால கூட அதே மேனரிசம் ஃபாலோ ஆகலாம். மேபி அதே விஜயை டைம் டிராவல் பண்ணி வராரா என்னங்கிறது தெரியல. ஒரு ஷாட்ல பார்த்தோம்னா ஸ்னேகா மேமும் காமிச்சிருப்பாங்க, லைலா மேமும் காமிச்சிருப்பாங்க. ஸ்னேகா மேம் வந்து இந்த படத்துல வந்து யங்கா இருக்கிற லுக் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லர்லயும் சரி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சாங்லயும் சரி ஏஜ்ட் லுக் காட்டல. சோ மேபி அவங்க யங்கா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். அதனால கூட நம்ம தளபதி அவரோட ஃபேமிலியில எப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற காரணத்தினால கூட அவர் அந்த ஸ்குவாடை விட்டு வெளியேறி இருக்கலாம். அதே போல அந்த சாங்ல வந்து அவரோட பையன் வந்து சின்ன பையனா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பையன் விஜய் அங்க இருந்து டைம் டிராவல் ஆகி வராரா, சோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் டைம் டிராவல் ஆகுறாரான்னு தெரியல. சோ மேபி இந்த படத்துல ஒரு டைம் டிராவல் பர்சனும் இருக்கு. அண்ட் யாரோ ரெண்டு பேர் அங்க இருக்கிற ஒரு தண்ணியில
ஏதோ ஒரு பொருளை போடுறாங்க, அது ஒரு பாமா கூட இருக்கலாம். ஏன்னா அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா வைபவ் வந்து கையில ஒரு பாம் எடுக்கிறாரு. வைபவுக்கும் இந்த படத்துல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட லுக்கும் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. அந்த ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் பிரசாந்த் ரெண்டு பேருமே வந்து சட்டையை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. அந்த இடத்துல கூட பிரபுதேவா சொல்லுவாரு, பிரச்சனை என்னன்னு பார்க்காம ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லுவாரு. சோ இவங்க எல்லாம் திரும்ப மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை திரும்ப இவங்க மூணு பேரும் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்குதா என்னங்கிறது தெரியல. கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு பாத்தீங்களா, அது கூட நிறைய ஷாட் காமிச்சிருந்தாங்க. அதுல வந்து பேக் டிராப்ல நம்ம தல தோனியோட போட்டோ எல்லாம் போட்டு இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஸ்டேடியம் வந்து ஐபிஎல் நடக்கலாம், அது வந்து நம்ம சிஎஸ்கே டீம் விளையாடுறது கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா பின்னால் நடந்து போறவங்க எல்லாம் வந்து சிஎஸ்கே டி-ஷர்ட் போட்டுட்டு தான் போறாங்க. அதே ஷாட்ல வந்து பிரேம்ஜி வந்து வராரு. பிரேம்ஜி வந்து இதுல ஒரே ஷாட் தான் காமிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் வெங்கட் பிரபு படம் அப்படினாலே பிரேம்ஜிக்கு ஒரு பெரிய போர்ஷன் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னால வந்து எந்த ஷாட்லயுமே பிரேம்ஜியை பார்க்க முடியல. இந்த ஸ்டேடியம் ஷாட்ல மட்டும் தான் வராரு. சோ எந்த கேரக்டர் எந்த இடத்துல எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல இன்னொரு ஷாட்ல பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து ஒரு பில்டிங்ல நின்னு பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூட வந்து யோகி பாபு, அரவிந்த் ஆகாஷ், பத்திக்குச்சி படத்துல ஹீரோ பண்ணார் பாத்தீங்களா திலீபன், அவரு எல்லாருமே நின்னு ஏதோ ஒரு இன்சிடென்ட் அங்க இருந்து பாக்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. அதே போல பிரசாந்த் சார் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பார் பாத்தீங்களா, இந்த மிஷனை உங்களுக்கு லீடா இருந்து செயல்பட போறது காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிருப்பார் பாத்தீங்களா. அந்த ஷாட்லயும் பாத்தீங்கன்னா திலீபன் உட்கார்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் விஜய் கூட இருக்கிற மாதிரி இந்த ஷாட்டும் வந்திருக்கு. சோ மேபி இவங்க தான் அந்த டீமா கூட இருக்கலாம். அண்ட் வந்து இன்னொரு ஷாட் காமிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா அப்பா விஜய் பையன் விஜய் ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து பையன் விஜய் கிட்ட ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாரு. அதாவது வந்து இன்னொரு 2-3 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அதுதான் வந்து படத்தோட கிளைமேக்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி கூட ஒரு ஷாட் இருக்கலாம். அண்ட் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்லயே ஒரு பைக் ஸ்டண்ட் வேற வருது. அந்த ஸ்டேடியம்ல இருந்து நம்ம தளபதி விஜய் பைக் எடுத்துட்டு எங்கேயோ போறாரு. இல்ல அந்த ஸ்டேடியம்ல யாராவது டெரரிஸ்ட் பாம் வச்சு அதை எடுக்கிறதுக்காக விஜய் அந்த ஃபைட் பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் கடைசியா OG மகேந்திரன் இந்த டயலாக் சொல்லிருப்பாரு, தி லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அது வந்து நம்ம தளபதி விஜய்க்கு கரெக்டா பொருந்தும். அண்ட் கடைசியா வர அந்த டைட்டில் கார்டு இருக்கு, இதுதான் வந்து பியூர் கூஸ்பம்ஸ். லியோல வந்து நம்ம விஜய்க்கு டைட்டில் கார்டு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அதை விட யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வெங்கட் பிரபு நான் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காரு. சோ இது பார்க்கிறதுக்கு வேற லெவலா இருக்கு. இது ட்ரெய்லர்ல பார்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு கூஸ்பம்ஸ் ஆகுது, இது இன்னும் தியேட்டர்ல ஃபேன்ஸோட ஃபர்ஸ்ட் டே உட்கார்ந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு கூஸ்பம்ஸா இருக்கும்னு தெரியல. அண்ட் ஃபைனல் டச் கில்லி படத்தோட ரெஃபரன்ஸ். இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ ட்ரெய்லர்ல நான் பார்த்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் இவ்வளவுதான். ஆக்சுவலா இதுவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இதுலயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய மிக்ஸ்டட் ஷாட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. சோ என்னால முடிஞ்சது எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சதா இப்ப வீடியோல சொல்லியாச்சு. சோ படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு சம்பவம் பண்ணுது அப்படிங்கிறது தெரியல. சோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம சேனல் இதே போல ஒரு வீடியோ போடுவோம். அண்ட் திரும்பவும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.